சார் மனுநீதி சாருக்காக இப்போ வந்து பேசுகிறேங்க. போடி விளக்கு அந்த கோடாங்குட்டி பைபாஸ் அந்த இதில் இருக்க ரவுண்டானா வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ராஜா ஏடி கூட நான் போயிருந்தேன். அவருடைய அனுபவத்தை பொறுத்தளவில் ரோடு சேஃப்டியில் இருந்த கோயம்புத்தூரில் இருந்ததுனால அவரை வந்து இந்த எஸ்பியை வந்து இங்கே கூப்பிட்டுருந்தாங்க. எஸ்பியை வந்து நேரடியாக கலெக்டரேட்டில் போய் இந்த எஸ்பி ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு அவரை வந்து எஸ்பியோட இங்கே வந்துட்டு அந்த ரவுண்டானா ரெண்டுமே வந்து நாங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதில் வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்த ஆக்சிடெண்ட் காட்டலாம் இப்போ ஆக்சிடெண்ட்டே இல்லாத லெவலுக்கு அவர் வந்து சார் கொண்டு வந்திருக்காருங்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேனி சாலை பாதுகாப்பு மீட்டிங்கில் வந்து தேனி எஸ்பி வந்து பிரேல் டோங்கரேங்கிற சார் வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வந்து நான் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து சில விவரங்கள் சொல்லுவாங்க, அதுபடி நம்ம தேனியில் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியாக சார் வந்தது யாருன்னா எங்கள் சாரே தான் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. தேனி மாவட்டத்தில் முதல்ல நகாய் ரோடெல்லாம் இருந்துச்சு, எல்லா ரோட்லேயுமே ஜங்ஷன் பாயிண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த ரவுண்டானாங்கிற சாலை விதியை வந்து அங்கேருந்து சார் இங்கே வந்து எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து மார்க் பண்ணி இப்போ வந்து அந்த இடம் வந்து நல்ல வழியாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. எப்பயுமே ஒரு அதிகார தோரணையில் அவர் எங்களை பேசுகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஏஐ சர்வீஸும் சார்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏடி சர்வீஸும் சார்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தன்மையான ஆள். ஒரு நட்போட இப்போ உதாரணமாக சாலை பணியாளர்கள்லாம் அப்போ தான் வந்த புதுசு. ஒரு குடியரசு தினமாக வாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விளையாட்டு போட்டி வைப்போம், எல்லோரும் நல்லா கலந்துக்கோங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமாக அவங்கள கூப்பிட்டு போய் அவங்கள வந்து அதிலே சாலை பணியாளர் சிறந்த சாலை பணியாளர் சந்தானம் அப்படின்னு ஒருத்தரெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வருஷம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே என்கரேஜ் பண்ணி எங்களை வந்து நல்லா கொண்டு போவார். சைட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் காலம் தாழ்த்தாமல் எங்களுக்கு ஆளாக அங்கே வந்துடுவார். சார் வந்து என்னப்பா என்ன பிரச்சனை, பப்ளிக் என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை வந்து எவ்வளவு ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணி எங்களுக்கு எங்கள் சைடு சப்போர்ட்டாக இருந்து அதை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துட்டு சார் வருவாங்க. அல்லைங்க மண்ணு விசாரிப்பில் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோம், சாரை பற்றி நாங்கள் பேசாமல் இருந்த நாளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சார்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறோம். சார் இருக்கும்போது முத 2 பயில் ஃபவுண்டேஷன் பாலம் ஆரம்பித்தோம். எல்லப்பட்டியில் 1, என்டிப்பட்டியில் 1. டிடிவி தினகரன் எம்பி ஃபண்டிலேருந்து ஃபஸ்ட்டு வேலை செஞ்சோம். பெரிய பாலம்ன்றது இதுதான். சாரோட காலத்தில் 4 பெரிய பாலம் கட்டியிருக்கோம். எல்லப்பட்டி, என்டிப்பட்டி, கேகேப்பட்டி, சுருளிப்பட்டி, சுருளி ஃபால்ஸ் பாலம், 4 பாலம். எல்லாருக்கும் உதவி பண்ணணும், யாரையும் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னா நல்லா பார்த்துக்கிடுவார். அவர் எங்களுக்கு பாளையத்தில் இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு நல்ல பெரிய உதவியாக இருந்தது. ஆனால் பழக்க வழக்கத்துக்கு அவர் மாதிரி இது வரைக்கும் நான் யாரும் பார்த்ததில்லை. அதே சமயம் வந்து உதவின்னு கேட்டு போனால் வந்து போய் நின்ற உடனே என்னப்போ வேணும்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு ஒழிய வேறு எதுவும் அவர் கேட்டதில்லை. பழக்க வழக்கத்துக்கு மிகவும் நல்லவர். அவர் மாதிரி ஆளுகளோட வந்து பழகிறதுக்கும் அவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது எங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி தெரியுது. ஆனால் அவர் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இருந்து தமிழ்நாட்டினுடைய இதாக வந்து டிஐ, எஸ்சிஐ, சிஐ இந்த அரசாங்கத்தினுடைய பணியாளர்களுக்கு, ஹைவேஸ் பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அவர் மாதிரி ஒரு அதிகாரி இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். அவர் இருக்கணும்ன்றதான் எங்களுடைய ஆசை. மதிப்புக்குரிய ஐயா நம்ம மனுநீதி சாருன்னு சொன்னால் அவர் நீதிக்கு அரசரிங்கிற மாதிரி தான் இருக்கணும். மனு நீதிங்கிறது எப்படியோ அந்த தேவதை, இந்த கோர்ட்டில் இருக்கும்ல தேவதை, ஒரு பக்கம் நியாயமும் ஒரு பக்கமும் தர்மமும் எப்படி சமதளமாக அந்த சிலை கையில் வச்சுருக்கோம், இவர் அதுக்கு நிகரானவர்னே சொல்லணும். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி இவர் ஒரு பசுமை புரட்சியான எங்கள் ஐயா மனுநீதி ஐயா. அந்த காலத்தில் அவர் ஏடியா இருக்கும்போது தேனியில் கிட்டத்தட்ட ஒரு 3000 மரக்கன்று நட்டோம். 3000 மரக்கன்று நட்டும்போது இந்த கருவேல முள்ளை வெட்டி தட்டியாக செஞ்சு 4 பக்கம் அடைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வண்டி ரெடி பண்ணி கொடுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு 3000 மரக்கன்று அவர் காலத்தில் அன்னைக்கு, அதாவது 2008, 2009 இந்த காலத்தில் அவர் பண்ணி ஒரு பெரிய சிறப்பு பண்ணார். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செஞ்சோம்னா எங்களை நம்ம பங்களாக்குள்ளே வந்துட்டு கபடி, சைக்கிள் ரேஸு, மற்ற ஓட்டப்பந்தயம், ஸ்லோ சைக்கிள் ரேஸு, இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு ஏடியும் எங்களுக்கு பண்ணதில்லை. தேனி மாவட்டத்தில் நிறைய ஆக்சிடெண்ட் ஆன இடங்களுக்கெல்லாம் ஐயா சென்னையில் கோயம்புத்தூரில் ஐயா என்ன பண்ணாரோ ரவுண்டான போட்டு இந்த வண்டியுமே நிற்காத அளவுக்கு, எந்த வண்டியுமே முதல்ல சிக்னலுக்கெல்லாம் நிற்கும்.
சிக்னலுக்கு வந்து நின்று ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று போகும். அதில் டிராஃபிக் ஆகும், அதில் கூடுதலாக ஜாம் ஆகும். ஆனால் ஐயா பண்ணின ஒரு ரவுண்டானாங்கிற ஒரு சிக்னல் இல்லாத ஒரு ரவுண்டானா, எங்கேயுமே சிக்னல் இல்லை. தேனிக்கு கிடைச்ச இன்னொரு மனித நீதி தான். அவர் தேனியில் பிறந்தாலும் கூட இன்றைக்கி கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் முழுவதும் சாலை மேம்பாட்டு விஷயங்களில் நிறைய பண்ணியிருக்காரு. பெரிய வரப்பிரசாதம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு அப்துல் கலாம்ங்கிற மாதிரி சாலை மேம்பாட்டுக்கு ஒரு மனுநீதி. 15 வருஷம் அவங்களோட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். பேருக்கு தகுந்தது மாதிரி மனுநீதின்னு சொன்னாலே அது ஒரு புத்துணர்ச்சி வர்றது மாதிரி சார். தேனியில் இருந்தார், ஒரு ஏயா இருந்து ஏடியா இருந்து டி வரைக்கும் போயிட்டார். கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு ரவுண்டானா போடுறாங்க. கோயம்புத்தூருக்கு எங்கே இருக்குது, தேனி எங்கே இருக்குது, ஒரு டிஎஸ்பி போலீஸ் லெவலில் வந்து பைபாஸில் ரவுண்டானா கட்டி பொதுமக்களை பாதுகாக்கலாம். அவர் நல்ல மனுஷன். ரோட்டில் ஒரு கல் கடந்தால் கூட நெடுநாளில் இருக்கார். கல் கடந்தா நிப்பாட்டி கார் நிப்பாட்டி அந்த கல்லை ஓரமாக அவரே எடுத்து வச்சுட்டு போவார். அவர் தென்றலுக்கு சாஞ்சு கொடுப்பார், புயலுக்கெல்லாம் சாய மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். தேனி மாவட்டத்திலே வந்து 5 சப்டிஷனில் வேலை பார்த்துருக்கார். ஷீலேம்பேட்டிலேருந்து வருஷநாட்டு வரைக்கும் அந்த பாதை வந்து ஒரு வாய்க்கா பாதை, ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி இருந்தது. அந்த பாதையை வந்து ஒரு ஓடைக்குள்ளே வந்து அது ரோடை உருவாக்கி அந்த பாதையை வந்து நல்லா சரிசமமாக பண்ணி அந்த அங்கிட்டு உள்ள சம்சாரிகள் விவசாயிகள் உராமி இவர் வந்து நல்ல மனிதர். இவர் வந்து இந்த பாலத்தை இந்த ஓடையை வந்து இவ்வளவு தூரத்துக்கு மெத்தி இவ்வளவு தூரத்துக்கு வந்து ரோடை ஆக்கி இதுக்கு மேலே வந்து ஓடை தண்ணி கழிவு தண்ணி கடந்து போகிறதுக்கு மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. ஐயா வந்து எனக்கு அந்த நேரம் வேலையில்லாத நேரம் பூராமே அவர்தான் கை கொடுத்தாரு, அவர்தான் எல்லாம் செஞ்சாரு. இப்போ வரைய இன்னைக்கு வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகும் போது எனக்கே வருத்தமா இருக்கு. அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், இருந்து இந்த துறையில இருந்து நல்லா செயல்படணும். எங்களை மாதிரி ஆளுக்கு பூராமே அவர் பாரம்பரியம் பார்க்காம எங்களோட பழகினாரு. யாரும் இல்லை, எப்போ பசி எடுக்க அவர் உடனே அவரை போய் பார்த்தா எல்லாமே வரும். நிறைய ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலையெல்லாம் வந்து ஃபுல்லா வெள்ளனமாவே வந்து எல்லாத்தையுமே எங்கெல்லாம் சில நேரம் எழுப்புறதே சாராத்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி பேருக்கு தகுந்த மாதிரி, சாரோட பேருக்கு தகுந்த மாதிரி, மனுநீதிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அவர் லைஃப்லையும் நிறைய விஷயங்கள்ல பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு நல்ல மனிதர். பேர் வந்து மனுநீதின்ற பேருக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அவரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அசோசியேஷன்லேயும் சரி, பர்சனலாகவும் சரி, ரொம்ப நல்ல டைப். நான் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ரிட்டையர் ஆகி போனதுக்கு அப்புறமும் எங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஃப்ரீயாக அவரை மூவ் பண்ணி கேட்டு அட்வைஸ் வாங்கி பண்ணணும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் யூனிட்டாக இருக்கணும்னு நினைப்பாரு. எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா அன்பாக வந்து இருப்பார். ரொம்ப எல்லாருக்குமே சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏஐஆர் இருக்கிற காலத்தில் சுருளி ஃபால்ஸில் வந்து இப்போயும் வந்து அந்த பிரிட்ஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்ட்ரன்ஸில் சுருளி ஃபால்ஸ் உள்ளே போனோம்னாலே பிரிட்ஜை பார்த்தோன்னே எங்கள் வீட்லேயும் சொன்னேன், இது வந்து சார் வந்து மனுநீதி சார் பீரியடில் வந்து இந்த பிரிட்ஜ் கட்டினது அன்னு வந்து சொன்னேன். அது உண்மையிலே இப்போ போனாலே எனக்கு அந்த சுருளி ஃபால்ஸுங்கிறத விட சார் கட்டினது, அந்த பீரியடில் கட்டினது, மனுநீதி சார் கட்டினது அங்கிறது தான் எனக்கு மைண்டில் வரும். நான் ஏன் தலைவர் என்று பெருமையாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தலைவர் பதவியை பெற்றுத்தந்ததற்கு காரணம் அண்ணன் காந்தி மனுநீதி அவர்கள்தான். அண்ணன் அவர்கள் கட்டிய மாளிகை தான் அவருடைய சொந்த முயற்சி எடுத்து அதற்காக நிதியை பெற்று கட்டிய இந்த கட்டிடத்தில் இருந்து பேசுவதில் இதைவிட பெருமை அடைகிறேன். ஒரு வெப்சைட், அதுவும் தேனி மாவட்டத்திலிருந்து தமிழகம் முழுவதும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக பார்க்க வேண்டியது மனுநீதி வெப்சைட்டை பாருங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உறவுக்கும் நட்புக்கும் ஒரு நிகழ்வு என்று சொன்னால் உறவுக்கு கை கொடுப்பார், நட்புக்கு உயிர் கொடுப்பார், எங்களை எல்லாம் வழி நடத்துவார். தேனியில் தன்னுடைய பயணத்தை இனிதாக தொடங்கி இனிதாக நிறைவு செய்ய இடம் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைதான், கோவை மாவட்டம் தான். முதல் உதவி கோட்ட பொறியாளராக மனுநீதி அண்ணன் தான் வர்றாரு. அவர் எனக்கு அதிகாரியாக மட்டும் இல்லாமல் ஒரு குருநாதரும் ஒரு வழிகாட்டியாகத்தான் இருந்தார். எனக்கு மட்டும் இல்லை, ஒரு ஒப்பந்தக்காரர்களாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஜூனியர் இன்ஜினியர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பார். யார் எந்த உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு மறுக்காம மனிதாபிமான அடிப்படையில்
ஒரு மனித நேயத்தோட எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ தன்னால அவ்வளவு செஞ்சு இருந்தாருங்க. அந்த தேனி மாவட்டத்திலிருந்து அவர் போனது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்புங்க. தேனி மாவட்டத்தில் ஏடியாக பணிபுரிந்து பல பெருமைகளை பெற்றவர். நெடுஞ்சாலைத்துறையின் சாலை பாதுகாப்பாளரை நெடுஞ்சாலைத்துறையின் அடையாளமாக மாற்றியவர்.